திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 48ஆம் ரகசியம். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையார் போலே. சாமி, இது ஜடாயு என்ற கழுகு அரசன் பற்றிய கதை என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மண சுவாமி இருவரும் வனவாசத்தின் போது பஞ்சவடி என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கே மிக பெரிய 5 ஆல மரங்கள் இருந்தன. ஆதலால் அந்த இடத்திற்கு பஞ்சவடி என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த ஆலமரத்தில் மிகப்பெரிய கழுகு ஒன்று இருந்தது. ஸ்ரீ ராமபிரான் முதலில் பறவை உருவில் ஏதோ ஒரு அசுரன் இருக்கிறான் என்று எண்ணினார். கழுகை பார்த்து, நீ யார் என்றார். கழுகு பேசியது. குழந்தைகளே, என் பெயர் ஜடாயு. தங்கள் தந்தை தசரத மாமன்னரின் பிரியமான தோழன் என்றது. ஸ்ரீ ராமபிரான் உடனே அதனை வணங்கி, உனது கதையை கூறுவாய் என்று கேட்க, உடனே கழுகரசனான ஜடாயு தனது கதையை கூறத் துவங்கியது. கஷ்யப முனிவரின் மனைவியின் பெயர் வினதை. அவர்களுக்கு 2 குழந்தைகள், அருணன், கருடன். அருணன் கால்கள் இல்லாதவன், ஆனால் நல்ல பிரகாசமாக இருப்பான். அவனை சூரியன் தனது தேரோட்டியாக வைத்து கொண்டான். அருணனுக்கும் சியோனி என்ற பெண்ணிற்கும் நானும் சம்பாதியும் 2 பிள்ளைகளாக பிறந்தோம். சம்பாதி என் தமையன். சிறு வயதில் யார் உயர பறக்க முடியும் என்று எங்களுக்குள் போட்டி. நானும் சம்பாதியும் மேலே பறக்க சூரியனுக்கு அருகில் சென்றோம். வெப்பம் தாங்காமல் நான் மயங்கி விழும் சமயம் என் தமையனாரான சம்பாதி தன் சிறகுகளை குடை போல் அகலமாக விரித்து என்னை காப்பாற்றினார். ஆனால் பாவம், சூரிய வெப்பத்தினால் சம்பாதியின் சிறகுகள் பொசுங்கின. இருவரும் கீழே விழுந்தோம். சம்பாதி விந்திய மலைத்தொடரில் விழுந்தான். நான் இங்கே பஞ்சவடியில் விழுந்தேன். இப்போது உங்களை சந்தித்தேன். ஸ்ரீ ராமபிரான் தன் கதையை கூறிவிட்டு, 14 ஆண்டுகள் வனவாசம். எங்கள் வனவாசம் முடிய இன்னும் 1 ஆண்டு இருக்கிறது. என் அன்பு தாய் கைகேயி அன்னை கேட்டுக்கொண்டதால் நாங்கள் காட்டிற்கு வந்தோம். எங்கள் தந்தையாரான தசரத சக்கரவர்த்தி விண்ணுலகம் சென்றார். இங்கே உங்களை பார்க்கும் பொழுது என் தந்தையை பார்ப்பது போன்ற நினைவு எனக்கு இருக்கிறது. நாங்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறோம். இங்கேயே ஆசிரமம் அமைத்து தங்கலாம் என்று இருக்கிறேன் என்றார். நான் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று மிகுந்த சந்தோஷத்துடன் கூறினார் ஜடாயு. ஆனால் அதற்கு பிறகுதான் ராமருக்கு ஆபத்தே வந்தது. சூர்பனகை வந்தாள், மூக்கறுபட்டு போனாள். பிறகு பல 1000 ராட்சசர்களுடன் சண்டையிட்டார் ஸ்ரீ ராமபிரான். மாரீச்சன் மாயமானாக வந்து ஸ்ரீராமபிரான் அதை துரத்தி கொண்டு போக அன்னை சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். ராவணன் ஆகாயத்தில் அன்னை சீதையை தூக்கி செல்லும் போது ஜடாயு பறவை கீழே இருப்பதை பார்த்தாள் சீதை. ஐயோ, என்னை ராவணன் தூக்கிச் செல்கிறான். ஸ்ரீ ராமபிரானிடம் கூறுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினார் அன்னை சீதை. ஜடாயு மேலே பார்த்தது. உடல் பதறியது. விஷயத்தை புரிந்து கொண்டது. உடனே, ராவணா, நீ சாஸ்திரம் அறிந்தவன். இப்படி ஸ்ரீ ராமபிரானின் மனைவியை தூக்கி கொண்டு போவது முறையற்ற செயல் என்று அறிவுரை கூறியது. ராவணன் கேட்கும் நிலையில் இல்லை. ஜடாயு மேலே பறந்து சென்று ராவணனுடன் சண்டை போட்டது. ஜடாயுவிற்கு வயதாகி விட்டதால் ராவணன் என்ற அரக்கனின் சக்திக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. ஜடாயு அசந்த சமயமாக பார்த்து ராவணன் தன் வாளால் அதன் இறக்கை 2ஐயும் வெட்டி தள்ளினான். கீழே விழும்போது அதன் கால்களையும் சீவினான். அன்னை சீதை ஜடாயுவின் நிலைமையை பார்த்து கலங்கினாள், புலம்பினாள். அழுது கொண்டே ஜடாயுவை தழுவிக் கொண்டாள். ஜடாயு அப்படியே இரத்தம் சொட்ட சொட்ட குற்றுயிரும் குலையுயிருமாக கீழே விழுந்தது. ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் அன்னை சீதையை தேடிக்கொண்டு வரும் வழியில் இரத்த குட்டையில் ஜடாயு விழுந்து கிடக்கும் காட்சியை பார்த்து அதிர்ந்து போனார்கள். ஜடாயு பேச முடியாமல் ராவணன்
என்னை வீழ்த்திவிட்டு அன்னை சீதையை எடுத்துக்கொண்டு ஆகாய மார்க்கமாக போனான். அவனிடம் சண்டை போட்டேன், என்னை வெட்டி விட்டான் என்ற போது ஸ்ரீராமருக்கு துக்கம் முன்பை காட்டிலும் அதிகமாகியது. தன் வில்லை விட்டெறிந்து ஜடாயுவை கட்டிக்கொண்டு கீழே விழுந்து புரண்டு அழுதார் ஸ்ரீராமபிரான். அப்போது ஸ்ரீராமபிரான், லக்ஷ்மணா, கையில் கிடைத்த ராஜ்யத்தை திடீரென்று இழந்தேன். ராஜ்யத்தில் பிச்சை எடுத்து கொண்டு வாழ்ந்திருப்பேன். அப்படியும் இல்லை, காட்டிற்கு துரத்தப்பட்டேன். இங்கும் நிம்மதி இல்லை. சீதையை பறிகொடுத்தேன். சொந்தம் பந்தம் தம்பிகள் பக்கத்தில் இருந்தாலாவது கொஞ்சம் துக்கத்தை போக்கலாம். ஆனால் அவர்களும் அருகில் இல்லை. என் தந்தை போல மதிக்கும் ஜடாயுவின் அரவணைப்பில் சிறிது காலம் வாழலாம் என்று எண்ணியிருந்தேன். இப்போது அதற்கும் வழி இல்லை. ஜடாயுவிற்கும் இந்த நிலைமை என்று புலம்பி தீர்த்து ஜடாயுவை தடவை கொடுத்தார் ஸ்ரீராமர். ஜடாயு ஸ்ரீராமரின் மடியில் ஈன குரலில், குழந்தாய், சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வாழ்த்திவிட்டு உயிரை விட்டது. ஜடாயுவிற்கு ஸ்ரீராமபிரான் ஈமச் சடங்குகளை செய்தார் என்று அந்த பெண் சொன்னபோது உடையவரின் கண் கலங்கி இருந்தது. பெண் பிள்ளை தொடர்ந்தாள், சாமி, இறக்கும் சமயத்தில் கூட பெருமாளை பார்த்து பெரியாழ்வார் போல பல்லாண்டு பாடியதால் ஜடாயுவிற்கு பெரிய உடையார் என்று பெயர் ஏற்பட்டது என்றாள். பெண்ணே, பெரிய என்ற வார்த்தை பெரியாழ்வார் மாதிரி உடையார் என்பதற்கு என்ன பொருள் என்றார் உடையவர். அது தெரியலைங்க சாமி, நீங்க தான் சொல்ல வேண்டும் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், அன்னை சீதா பிராட்டி ஸ்ரீராமபிரானை தவிர யாரையும் தொட்டதில்லை. அசோகவனத்தில் ஹனுமார் தோளில் மீது அமர்ந்தால் இப்பொழுதே சக்கரவர்த்தி திருமகனாரிடம் கொண்டு சென்று விடுகிறேன் என்ற போது தோளில் ஏற தேவி மறுத்தாள். அப்படி இருக்க ராவணன் தூக்கி கொண்டு சென்றபோது ஜடாயுவை இறுக தழுவிக்கொண்டு அழுதாள் என்பதினால் பெரிய திரு என்றால் மகாலட்சுமி. அவளுடைய அருள் கிடைத்தது ஜடாயுவிற்கு. எனவே பெரிய திருவுடையார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமபிரானால் தடவி கொடுக்கப்பட்டு சரம கைங்கரியம் செய்யப்பட்டார். அந்த பெரிய செல்வத்தை உடையவர் ஜடாயு என்றார் உடையவர். சாமி, மிக அருமையாக சொன்னீங்க. ஜடாயு தன் உயிரையே ராமபிரானுக்கு தியாகம் செய்தது. இதுபோல பெருமாளுக்கு எந்த தொண்டும் நான் செய்யவில்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். அப்போது ஒரு சிஷ்யர், ஜடாயுவிற்கு பெரிய உடையார் என்று ஒரு பெயர், நம் ராமானுஜருக்கு உடையவர் என்று பெயர் என்றார். ஆமாம் சாமி, கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். அப்போது உடையவர் பேசாமல் இரு என்று சைகை காண்பிக்க அந்த சிஷ்யர், பெண்ணே, ஜடாயுவின் அண்ணன் சம்பாதி என்ன ஆனார் என்று பேச்சை மாற்றினார். சாமி, சொல்ல மறந்துவிட்டேனே, ராமபிரான் வானரங்களுடன் இருக்கும்போது அன்னை சீதையை ராவணன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறான் என்று சம்பாதிதான் தன் கூறிய பார்வையால் சீதை அன்னை இலங்கையில் எங்கு இருக்கிறார் என்று கூறியது. தன் தம்பி ஜடாயு உயிரை விட்ட செய்தி கேட்டு, ராமா, ஸ்ரீராமா, எனக்கு என் தம்பி செய்த தொண்டை நினைத்தால் பூரிப்பாக இருக்கிறது. எனக்கும் அதுபோல் ஏதாவது தொண்டு கிடைக்குமா என்றது. பக்கத்திலிருந்த சிஷ்யர், ஸ்ரீராமபிரானுக்கு தொண்டு புரிய பறவைகள், குரங்குகள், ஏன் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல அணில்கள் கூட தொண்டு புரிந்தது என்றார். உடனே அந்த பெண், இக்கரைக்கே சென்றேனோ விபீஷ்ணரை போலே என்றாள். ராமானுஜர், பிள்ளாய், அடுத்து சரணாகதியா என்றார் ஆவலுடன். 48ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.